ஆதி அப்போஸ்தலர் சபை ஒரு மனத்திலும் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் என்ன செய்தார்கள்? அவர்கள் காத்திருந்தார்கள், வாஞ்சையோடு காத்திருந்தார்கள். மானானது நீருடைய வாஞ்சத்தை கதறுவது போல என் ஆத்துமா பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக வாஞ்சத்தை கதறுகிறது என்று அன்றைக்கு அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் சபையில இடி பலத்த காட்டு அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பி அல்லாமல் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேலே காணப்பட்ட அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷையில பேசினார்கள். ஆனா இன்னைக்கு சபைகள் எல்லாம் பாழாய் போய் ஆவியானவர் சபைக்குள்ளே இல்லை. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள யாருக்குள்ளே வாஞ்சை இல்லை, யாரு காத்திருப்பதில்லை, யாரும் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவதில்லை, கட்டளையை கை கொள்ளுவதில்லை, பரிசுத்தம் அடைவதில்லை, ஒருமனப்படுவதில்லை, ஜெபத்திலே தரித்திருப்பதில்லை. இன்னைக்கு சபைகளுக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படின்னா இசை முழக்கம் நடக்கிறது. ஆனா ஆதி அப்போஸ்தலர் சபையிலே ஆவியானுடைய பலத்தை காற்றடிக்கிற முழக்கம், ஆதி அப்போஸ்தலர் சபையிலே பலத்தை காற்றடிக்கிற முழக்கம், பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமாய் ஊட்டப்பட்டார். இன்னைக்கு இருக்கிற சபைகளிலே இசை முழக்கம் இன்னைக்கு ஆவியானவரை துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் சபையிலே இசை முழக்கம் அல்ல, ஆவியானுடைய பலத்தை காற்றடிக்கிற முழக்கம், அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிற நாவுகள். அவர்கள் அங்கே அந்நிய பாஷையிலே பேசும்படியாக இவர்கள் எல்லாரும் நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறதை கேட்கிறோமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபையில நீங்க என்ன முழக்கம் நடக்குது? என்ன முழக்கம் நடந்து கொண்டிருக்கு நீங்க சபைகள்ல? இசை முழக்கம். ஆதி அப்போஸ்தலர் சபையில என்ன முழக்கம் கேட்டுச்சு? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் என்ன செய்தது? நிரப்பிட்டு. இன்னைக்கு சபைகளுக்கு இசை முழக்கம் கேட்டு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லையா? அவர்களை நிரப்பினது ஆவியானவர், இவர்களை நிரப்புகிறது லூசிபருடைய இசை முழக்கம்.